ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலே ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக கொட்டை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. இதை வந்து சீனி வதக்கான்னு கூட சொல்லுவாங்க. நான் 1/4 கிலோ அளவுக்கு இந்த கொட்டை வதங்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா இந்த சைஸில் கட் பண்ணி ஒரு 2 விசில் உப்பு போட்டு அவிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானோன்னே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 10 பூண்டு பல் வந்து நல்லா நச்சு சேர்த்துக்கோங்க. ஏன்னா கொத்தவரக்காயில் வந்து வாய்வு தன்மை உண்டு, அதனால் பூண்டு வந்து தாராளமாக நல்லா சேர்த்துக்கலாம். இதோட ஒரு கொத்து கருவேப்பிள்ளை சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும். அதுக்குள்ளே ஒரு ஜாரில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவுனது, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 4 காய்ந்த மிளகாய் தண்ணி ஊட்டாமல் அரைச்சிக்கலாம். இப்படி கொதன்னு அரைச்சிக்கோங்க. நம்ம காரத்துக்குன்னா நீங்கள் வந்து மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு வெங்காயமும் கண்ணாடி பதத்துக்கு வதங்கியாச்சு. இப்போ நம்ம அவிச்சு வச்சுருக்க கொட்டை வதக்காயை வந்து இதில் சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே இதை அவிக்கிறப்போ உப்பு போட்டு தாங்க அவிச்சிருக்கோம். இப்போ நல்லா எல்லா கொட்டை வதங்காயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த வெங்காயம் இதோட நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்தே போடுங்க, ஏன்னா நம்ம கொட்டை வதக்காய் அவிக்கிறப்போ உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் இதை சேர்த்துடலாம். சேர்த்து இதையும் நல்லா சுள்ள கிண்டி எடுத்துடுங்க. நல்லா ஒரு 2லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிங்கன்னா நல்லா சுள்ள வந்துடும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொட்டை வதங்காய். இது சாம்பார், புளி குழம்பு இது எல்லாத்துக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பரான கொட்டை வதக்காய் பொரியல் வந்து ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இன்னொன்று சூப்பரான ரெசிபியோடு பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.